30 வயசுலேயே பிபி வந்துடுச்சு, டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிபியும் செக் பண்ண மாட்டாங்க, மெடிசனும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பிபி நிறையா இருந்து இது கிட்னியை அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ பிபி மெடிசன் எடுக்காத சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிரியாட்டினின் ரைஸ் ஆகி கிட்னி ப்ராப்ளம் வருது. இப்போ நம்மளுக்கு நேச்சுரலாக 2 கிட்னி இருக்குது. ஸோ இந்த கிட்னி ஒரு கிட்னி வேலை பண்ணினாலே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கிட்னியே நம்மளுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 கிட்னியும் அஃபெக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு கிட்னி டிசீஸ் காமிக்க ஆரம்பிக்கும். நாசியா வரும், அப்புறம் சாப்பாடே பிடிக்காது, அப்புறம் நீர் கோத்துக்கும் கால் கையில், இதெல்லாம் சிம்டம்ஸ். இது வர காரணம் பேசிக்காக தண்ணி இனஃப் குடிக்காத அதனால வருது. கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகி அதனால வருது. சில பேருக்கு ஜெனட்டிக் இஷ்யூனால வரலாம். நிறையா தண்ணி குடிக்கணும். வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தா இதை ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். ஸோ இது இருந்தால் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ இது ஜாகிரதையாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது டிரான்ஸ்பிளான்ட் தான். சில பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹெல்த் இல்லை, ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொருத்தர் யங்காக இருக்காங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஃபேமிலியிலேயே யாராக கொடுக்கலாங்கன்னா பண்ணலாம். ஸ்டேஜ் 1லேருந்து 4 வரலும் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1ல் பொட்டாசியம் ஹையாக இருக்காது, சோடியம் ஹையாக இருக்காது. ஸோ இவங்களுக்கு உப்பு சத்து குறைச்சாலும் புரோட்டீன் கொடுக்கலாம். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் கிட்னி டிசீஸ்க்கு டயட்டை பற்றி பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிட்னி டிசீசஸ், அதில் என்னென்ன டயட்டை அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கிட்னி டிசீஸ் ஏன் வருது? இப்போ பார்த்தீங்கன்னா ரீனல் ஸ்டோன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது வர காரணம் பேசிக்காக தண்ணி இனஃப் குடிக்காத அதனால வருது. கான்சென்ட்ரேட்டட் யூரின் ஸ்டோன்ஸாக ஃபார்ம் ஆகி அதனால வருது. சில பேருக்கு ஜெனட்டிக் இஷ்யூனால வரலாம். ஸோ அவங்களும் பார்த்துக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். வாழைத்தண்டு ஜூஸ் குடித்தா இதை ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணலாம். அடுத்த கிட்னி டிசீஸ் பார்த்திங்கன்னா இந்த பிபி மெடிசன். அவங்களுக்கு ஒரு 30 வயசுலேயே பிபி வந்துடுச்சு, டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் மெடிசன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிபியும் செக் பண்ண மாட்டாங்க, மெடிசனும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ பிபி நிறையா இருந்து இது கிட்னியை அஃபெக்ட் பண்ணலாம். இல்லை பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் அன்கண்ட்ரோல்டாக இருந்து அது கிட்னியை அஃபெக்ட் பண்ணலாம். முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸே வயசாகி தான் வரும். இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே டயபெட்டிஸ் வருது. இப்போ 30 வயசில் டயபெட்டிஸ் வந்ததுன்னா 10 இயர்ஸில் அன்கண்ட்ரோல் சுகர் கண்ட்ரோல் இல்லைன்னா அதுக்குள்ளேயே 40 வயசுலேயே கிட்னி டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ பிபி மெடிசன் எடுக்காத சின்ன வயசுலேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி கிரியாட்டினின் ரைஸ் ஆகி கிட்னி ப்ராப்ளம் வருது. இப்போ நம்மளுக்கு நேச்சுரலாக 2 கிட்னி இருக்குது. ஸோ இந்த கிட்னி ஒரு கிட்னி வேலை பண்ணினாலே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா ஒரு கிட்னியே நம்மளுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனை எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2 கிட்னியும் அஃபெக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு கிட்னி டிசீஸ் காமிக்க ஆரம்பிக்கும். நாசியா வரும், அப்புறம் சாப்பாடே பிடிக்காது, அப்புறம் நீர் கோத்துக்கும் கால் கையில், இதெல்லாம் சிம்டம்ஸ். ஸோ இது போய் பார்த்தாங்கன்னா யூரியா கிரியாட்டினின் இதெல்லாம் ரொம்ப ஹையாக இருந்தால் அப்போ 2 கிட்னியும் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ இதுக்கு பேர் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர். ஸோ இது இருந்தால் ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1லேருந்து 4 வரலும் இருக்குது. ஸோ ஸ்டேஜ் 1ல் பொட்டாசியம் ஹையாக இருக்காது, சோடியம் ஹையாக இருக்காது. ஸோ இவங்களுக்கு உப்பு சத்து குறைச்சாலும் புரோட்டீன் கொடுக்கலாம், தேவையான அளவு புரோட்டீன் கொடுக்கலாம். அவங்களோட ஐடியல் பாடி வெயிட் பிரகாரம் அவங்களுக்கு 0.6 கிராம் புரோட்டீன் தாராளமாக கொடுக்கலாம். இப்போ அவங்க 160 சென்டிமீட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க ஐடியல் பாடி வெயிட் 58 to 60, ஸோ 60 எடுத்துக்கலாம்.
60 into 0.6 36 grams ப்ரோட்டீன் தாராளமாக கொடுக்கலாம். பட் அவங்க ஆக்சுவல் வெயிட் பார்த்தீங்கன்னா பாடியில் தண்ணி இருக்கிறதுனால இது 80 கிலோ இருக்கும். ஸோ நீங்கள் 80 into 0.6 இல்லை, அவங்களோட ஹைட் பிரகாரம் கால்குலேட் பண்ணி அந்த ப்ரோட்டீன் தாராளமாக கொடுக்கலாம். இவங்களுக்கு பொட்டாசியம் ஏறிடுச்சுன்னா அப்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். ஃப்ரூட் ரெஸ்ட்ரிக்ஷன் வரும். க்ரீன் கலர்ட் வெஜிடபிள்ஸ் கீரை கொடுக்க முடியாது. பீன்ஸ் எல்லாம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை தூக்கி போட்டுட்டு லீச்சிங்னு சொல்லுவோம், அப்புறம்தான் அதை பண்ணி கொடுக்க முடியும். மஞ்சள் பொடியில் ஹை பொட்டாசியம், எல்லா ஸ்பைசஸ்லையுமே ஹை பொட்டாசியம். அப்போ அவங்களுக்கு அது எல்லாமே ஸ்பைசஸை குறைச்சி தான் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம ஜாகிரதையாக பார்த்துக்கணும். ஆல் ஃப்ரூட்ஸ் ஆர் ஹை இன் பொட்டாசியம். ஸோ ஃப்ரூட்ஸில் 2-3 ஃப்ரூட் தான் கொடுக்க முடியும். பைனாப்பிள், பப்பாயா, பேர், கொய்யாப்பழம் இதுதான் கொடுக்க முடியும். இப்போ அவங்களுக்கு டயபெட்டிஸும் இருக்குது, கிட்னி டிசீஸும் இருக்குன்னா பைனாப்பிள் கொடுக்க முடியாது. அவங்களுக்கு பேர், பப்பாயா, குவாவா இது 3 தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும் அவங்க டயட்டில். கருவேப்பிலை நிறைய கொடுக்க முடியாது, வேணால் அதை போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இது முக்கியமாக ஃபாலோ பண்ணும். ஏன்னா நிறைய பேர் இனிஷியலாக உடம்பு நல்லா இருக்குன்னு என்ன வேணால் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெளியில் இப்போ சாப்பிட்டா சோடியம் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஏன்னா குக்கிங் சோடா யூஸ் பண்ணுறாங்க, தட் இஸ் சோடியம் கார்பனேட். அதனால பேக்கரி ஐட்டம்ஸில் பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட். ஸோ அதுவும் இருக்குது, உப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த கருவாடு இல்லை சிப்ஸு இல்லை வத்தல், வடகம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் ஹை சால்ட் ஐட்டம்ஸ். பிக்கிள்ஸ் வீட்லேயே கம்மி சால்ட் போட்டு பண்ணி கொடுக்கலாம், இல்லை பிக்கிள்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அவங்களுக்கு லைம் கூட நிறையா போட முடியாது. லைமில் பொட்டாசியம் ஹையாக இருக்குது. ஸோ அவங்க உடம்புல பொட்டாசியம் ஹையாக இருக்கா, சோடியம் ஹையாக இருக்கா, வெறும் கிரியாட்டினின் யூரியா தான் ஹையாக இருக்கா, இது பிரகாரம் அவங்க டயட் மாறும். பட் இதுவே அவங்க கிட்னிக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க, டிரான்ஸ்பிளான்ட் சக்ஸஸாக இருக்குது அப்படின்னா டயட் கம்ப்ளீட்டாக மாறிடும், நார்மல் டயட்டுக்கு வந்துடும். பட் டயாலிசிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ நாள் டயாலிசிஸ் பண்ணுறாங்க அதை பொறுத்து அவங்களுக்கு ப்ரோட்டீனை ஜாஸ்தி பண்ணணும். ஏன்னா டயாலிசிஸில் தேவையான யூரியா கிரியாட்டினை தவிர எக்ஸஸ் ப்ரோட்டீனை எடுத்துரும். ஸோ நம்ம ஜாஸ்தி ப்ரோட்டீன் கொடுக்கணும். அதனால என்ன டைப் ஆஃப் டயாலிசிஸ், ஹீமோடயாலிசிஸா இல்லை கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனியல் டயாலிசிஸா, அது பிரகாரம் நம்ம ப்ரோட்டீனை மாற்றணும். ஹீமோடயாலிசிஸ்னா 1 gram per kg ஐடியல் பாடி வெயிட். அப்போது 60 கிலோ ஐடியல் பாடி வெயிட்னா 60 கிலோ ப்ரோட்டீன் கொடுக்கணும். சிஏபிடி இருந்ததுன்னா கண்டினியூஸ் ஆம்புலேட்டரி பெரிட்டோனியல் டயாலிசிஸ் இன்னும் ப்ரோட்டீன் வெளியில் போகும். உங்களுக்கு 1.2 to 1.3 grams per ஐடியல் பாடி வெயிட் 1 kg கொடுக்கணும். அப்போ 60னா 60 into 1.3, அப்போ 60 + 0.3 இன்னொரு 18 ஆட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி கொடுக்கணும். அவங்களுக்கு நாசியா இருக்கணும், அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும். ஸோ இது ஜாகிரதையாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா டயாலிசிஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அடுத்தது டிரான்ஸ்பிளான்ட் தான். சில பேருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹெல்த் இல்லை, ஸோ அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இன்னொருத்தர் யங்காக இருக்காங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் ஃபேமிலியிலேயே யாராக கொடுக்கலாங்கன்னா பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்னி டிசீஸ்க்கும் டயட் மாறும். என்ன மினரல் ப்ராப்ளம் இருக்குது அது பிரகாரம் மாறும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்து தான் இந்த டயட்டை ஃபாலோ பண்ண முடியும். லீச்சிங் பண்ணணுமா வேண்டாமா, ப்ரோட்டீனை குறைக்கணுமா ஜாஸ்தி பண்ணணுமா, நிறைய விஷயம் இதில் பார்க்கணும். இப்போ பேசிக்காக ரீனல் டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தண்ணி நிறையா எடுக்கணும். உங்களுக்கு சிஆர்எஃப் க்ரானிக் ரீனல் ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா ப்ரோட்டீன் டைப் ஆஃப் ப்ரோட்டீனும் மாறும். இப்போ பால், எக்கு இதிலெல்லாம் குட் ப்ரோட்டீன், ஸோ அது கொஞ்சம் கொடுக்கலாம். ப்ளஸ் தால் கொடுக்கறச்சு தால் ப்ளஸ் ரைஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு பெட்டர் ஆகும். இப்போ டயபெட்டிஸும் இருக்குது, கிட்னி டிசீஸும் இருக்குன்னா நம்ம டயபெட்டிஸ் மெடிசனில் ஹேண்டில் பண்ணிவிட்டு கிட்னி டிசீஸில் தான் மெயினாக டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா கிட்னி டிசீஸ் டயட்டில் நம்மளுக்கு என்ன தேவையோ ஒயிட் ரைஸ் ஹோல் கிரெயின்ஸ் கம்மியாக, ஏன்னா ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிட சாப்பிட பொட்டாசியம் ஜாஸ்தி ஆகிடும். அதனால நம்ம ஒயிட் ரைஸ் அந்த மாதிரி போயிடுவோம். பட் ஒயிட் ரைஸ் கொடுத்தா சுகர் ஏறும். அதனால சுகர் மெயின்டைன் பண்ண அவங்க மெடிசன் இல்லை இன்சுலினும் ஆட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. டயட்டில் மெயினாக நம்ம கிட்னி டயட் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஏன்னா இவங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி, சேப் அரிசி, மில்லட்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதில் ஃபைபரோட பொட்டாசியமும் ஹையாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கிட்னி டிசீஸ் அதோட டயட்டை பற்றி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கலாம்.